இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தென்னை ஓலையில சந்தன கிண்ணம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒவ்வொரு இதழ்லையும் ஒரு குச்சை எடுத்துடலாம். இப்போ வெட்டி வச்ச ஓலையை சரிசமமா இப்படி மடிச்சுக்கிறோம். இப்போ 10 இதழையும் மடிச்சாச்சு. மடிச்ச இதில் வந்து 2 எடுத்துக்கலாம். ஒன்று மேலே ஒன்று கீழே. இடது பக்கம் இருந்து வலது பக்கம் இப்படி கோர்த்துக்கலாம். இதை இப்படி எடுத்து 2 ஓலையும் இப்படி விரிச்சு அதே மாதிரி இந்த இலையில அப்படியே சொருகிறோம். இது எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, இந்த ஓலை எடுத்து இப்படி சொருகிறோம். அப்புறம் அப்படியே இங்கிட்டு வரலாம். இந்த இலையை எடுத்து இப்படி போட்டுக்கலாம். சொருகிட்டா அப்ப லாக் ஆயிரும். கிண்ண மாதிரி ஒரு வடிவமைப்பு கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. கைப்பிடி மாதிரி பண்ண போறோம். இப்ப நம்மளுக்கு அழகான ஒரு சந்தன கிண்ணம்.